பாஜக ஆட்சி ஊழலை ஒழிக்கும் என மேடைக்கு மேடை பிரதமர் மோடி முழங்கும் நிலையில் பாஜகவின் முதுகில் மட்டுமல்ல உடம்பெல்லாம் ஊழல்தான் என திமுக விமர்சனம் செய்துள்ளது. அத்துடன் மோடி ஒவ்வொரு முறை வெளிநாடு சென்று வந்த போதும் அம்பானி, அதானி போன்ற பெருமுதலாளிகளுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைத்தது எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாஜக ஆட்சி ஊழலை ஒழிக்கும் என மேடைக்கு மேடை முழங்குகிறார் மோடி. ஆனால் பாஜகவின் முதுகில் மட்டுமல்ல, அதன் உடம்பு முழுவதும் ஊழல் மயம்தான் என திமுக சார்பிலே அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய துணை கொண்டு வெளிவந்த ஊழல், அந்த வீட்டுக்கடன் ஊழல் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கோவா மாநிலம் பாஜக அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் கோவா அரசினுடைய எம்எல்ஏக்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தில் வெறும் 2% வட்டியில் ஏற்கனவே உள்ள நிலத்தில் வீடுகளை கட்ட அல்லது குடியிருப்பு நோக்கத்திற்காக புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குவதற்காக அனுமதிக்கப்படும் நிதியில் புதிய வணிக வளாகங்களை வாங்கிட தவறாக பயன்படுத்தினார் என்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளது என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பமேளா ஊழல் சிஏஜி வெளிப்படுத்திய ஊழல் என்றும், அதே போல ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக ஆட்சி ஊழல் என்றும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பொது சுகாதார பொறியியல் துறைக்கு நியாயமற்ற விலையில் LED பல்புகளை கொள்முதல் செய்யப்பட்ட அந்த கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது என்றும், அதாவது 15 வாட் பல்பு ஒன்று 15,000 ரூபாய்க்கும் 9 வாட் பல்பு ஒன்று ரூபாய் 972 ரூபாய்க்கும் 12 வாட் பல்பு என்பது 12,000 ரூபாய்க்கும் என வாங்கி ரூபாய் 2 கோடி கொள்ளையிடப்பட்டுள்ளது என்றும் இந்த பல்வேறு மாநிலத்தில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ரஃபேல் ஊழல் பற்றி குறிப்பிட்டுள்ள அந்த திமுக அறிக்கையிலே, காங்கிரஸ் தலைமையில் இருந்த மத்திய ஆட்சியின் போது பிரெஞ்சு நாட்டு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கிட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அப்போது ஒரு விமானத்தின் விலை 576 கோடி என நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் மோடி ஆட்சி அமைந்த பிறகு 1,660 ரூபாய் அந்த கோடியாக 1,060 கோடியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு 36 விமானங்கள் மொத்த விலையாக ரூபாய் 60,000 கோடி என முடிவு செய்யப்பட்ட கொடுமை நிகழ்ந்தது என்றும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பேசி வருகிறார். ஆனால் அவரது ஆட்சியிலும் அவரது கட்சியினர் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலும் ஊழல் இருக்கின்றது என்றும் திமுக சார்பில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.